ஹலோ வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்போம், எல்லாரும் செம்மையா இருப்போம். லெட்ஸ் கெட் இன் டு த ஸ்டோரி. ஸோ 2 யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் லைஃப்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. அவங்க போயிட்டு ஒரு குருஜியை பார்க்குறாங்க. அந்த குருஜி வந்து 2 பேருக்குமே 2 பேக்கெட் ஆஃப் விதை அப்புறம் மண்ணும் கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஆஃப்டர் 6 months கம் வித் யோர் ரிசால்ட் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இவங்களுமே போயிட்டு நட்டு எடுத்துட்டு 6 மாசம் கழிச்சு ஃபர்ஸ்ட் டீனேஜை கொண்டு வராரு. ஓகேவா? ஸோ அதில் வந்து ஒரே ஒரு பூ மட்டும் தான் இருக்கு. அது வந்து உதிரி வேற போய் கிடக்குது. ஓகேவா? அப்போ வந்து இவரு குருஜி வந்து கேட்குறாரு, என்னய்யா இப்படி கொண்டு வந்திருக்கேன்னு. அப்புறம் சொல்றாரு, நீங்க கொடுத்த விதை சரியில்லை, மண்ணும் சரியில்லை, போனா போது நானும் நட்டு கொண்டு வந்து இதை கொடுத்துட்டேன் அப்படின்னு. அதுக்கு பிறகு 2வது இளைஞர் வந்தாரு. அவரு கொண்டு வந்ததுல கூட நிறைய அழகான பூக்கள் நிறைஞ்சிருந்துச்சு. அப்போ குருஜி கேட்குறாரு, உன்னோட பூக்கள் மட்டும் எப்படி அப்படின்னுச்சுன்னு. அப்ப அவர் சொல்றாரு, நீங்க கொடுத்த விதை சரியில்லை, மண்ணும் சரியில்லை, ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை, நல்ல வார்த்தைகளை சொல்லி சொல்லி வளர்த்தா இது நல்லபடியா வளரும் இந்த பூச்செடிங்கள்னு அன்னாடம் இதுங்க கிட்ட பேசுவேன். அன்னாடம் இது கிட்ட நீங்க நல்லா வருவீங்க, நீங்க அழகா இருக்கீங்க, நீங்க வந்து எல்லாத்துக்கும் நல்ல பையனா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி நான் வந்து வளர்த்தேன். 6 மாசத்துல இந்த மாதிரி அழகா வந்துருச்சு அப்படின்னு. இதை கட் பண்ணி நம்ம வந்து வேலைக்குள்ள போகலாம். நம்ம லைஃப்பும் இந்த மாதிரி தாங்க. எந்த கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்க்க போறீங்கன்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்ககிட்ட நீங்கள் அழகாக பேசுங்க. ஓகேவா? நம்ம கிட்ட நம்ம எப்போவுமே, ஃபார் எக்ஸாம்பிள் நான்லாம் பனுமா நீ நல்லா இருவே, நல்லா வா அப்படின்னு அடிக்கடி என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன். இப்படி நான் சொல்லி 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 என் லைஃப்ல வந்து ஐ ஹீல் ஃப்ரம் அ லாட் ஆஃப் திங்ஸ். நல்லா வந்துருவேன், நல்லா வந்துருவேன்ட்டு. ராத்திரி 2 மணி 3 மணி தூக்கம் வர டைம்ல ஜஸ்ட் டெல் யோர் செல்ஃப், கம் ஆன், வி ஆர் ஜஸ்ட் கோயிங் டு மேக் இட் ஹேப்பன் அப்படின்னு சொல்லுங்களேன். ஆட்டோமேட்டிக்காக நீங்களே வந்து நிம்மதியாக போய் தூங்கிடுவீங்க. ஸோ உங்ககிட்ட நீங்கள் எப்போவுமே நல்லா பேசுங்க, நல்ல விதமாக பேசுங்க, மரியாதையாக பேசுங்க. அண்ட் இதில் 2வது மேஜிக் ஒன்று நடக்கும். நம்ம கிட்ட இப்படி பேசி 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 நம்மளுக்கே தெரியாமல் மின்னுக்கு இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸு எதிர வரவங்க கிட்டேயும் நம்ம வந்து நம்மளுக்கே தெரியாமல் நம்ம இந்த விஷயத்த செய்வோம். நீ நல்லா வந்துடுவ லைஃப்பில், நீ நல்லா இருப்ப, அடிக்கடி நம்ம வாயில் அந்த வார்த்தை வரும். அண்ட் அது அவங்க லைஃப்ல எப்படி மேனிஃபெஸ்ட் ஆகும்னா, ஒரு பிஸ்னஸ் செய்கிறவர்கிட்ட போய் சொல்லுங்களேன். 3 months கழிச்சுட்டு அவர் வந்து உங்ககிட்ட சொல்லுவார், இப்போ என் பிஸ்னஸ் செம்ம பிஸியாக இருக்கு, செம்ம ஃபுல் பேக்காக இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவார். அது ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். அண்ட் another friend வந்து ஐம் committed now, I'm so happy அப்படின்னு சொல்லுவாங்க. It's so nice, you know, when you change internally the way you speak to yourself and suddenly you also change the way you talk to others and bless others. அவங்க லைஃப்ல நல்லது நடக்கிறப்போ அது ஒரு ரெட்டிப்பான ஒரு ஆனந்தமா இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.